போகிற போக்கை பார்த்தால் பேராசிரியர் ஜியாங்கினுடைய மூன்றாவது எதிர்வு கூறலும் உண்மையாகி விடுமோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. சுமார் ஒரு வார காலத்திற்கு முன்னர் உங்களுக்கு நினைவிருக்கும், யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை, நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆணவத்தோடு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இப்போதோ ஹோர்மூஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்காக அனைத்து நாடுகளும் அவற்றின் கப்பல்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கெஞ்சாத குறையாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். போரின் திசை எதை நோக்கி பயணிக்கின்றது என்பதற்கு ஒரு சமிக்கையாக இதனை கொள்ள முடியும். இந்த பேராசிரியர் ஜியாங் 2024 ஆண்டு மே மாதத்திலே 3 எதிர்வு கூறல்களை வெளியிட்டிருந்தார். First is that Trump will win in November. Second is that the United States will go to war against Iran. And the third big prediction is that the United States will lose this war, which will forever change the global order. ஒன்று, அதே ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெறுவார் என்பது அது நடைபெற்றிருக்கின்றது. அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பார் என்றும் கூறியிருந்தார். அதுவும் நடைபெற்றிருக்கிறது. மூன்றாவதாக கூறினார், அந்த யுத்தத்தின் இறுதி வெற்றியை ஈரான் பெறும் என்று பேராசிரியர் ஜியாங் குறிப்பிட்டிருந்தார். இந்த யுத்தத்திலே ஒரு நீண்ட கால வியூகத்தின் அடிப்படையில் ஈரான் வெற்றி பெறும் என்று பேராசிரியர் ஜியாங் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு ஈரானுடைய தரை தோற்றம், அடுத்ததாக ஈரானுடைய வார் ஆஃப் அட்ரிஷன்ஸ், அப்படி என்றால் எதிரியை நீண்ட கால போருக்கு எடுத்து சென்று அவர்களை சோர்வடைய செய்து அவர்களுடைய படையை, அவற்றுடைய வளங்களை, அவர்களுடைய சப்ளை செயினை எல்லாம் படிப்படியாக இல்லாமல் ஆக்கி வெற்றி பெறுவது. மூன்றாவது, இதற்கு காரணம் ஈரான் கடந்த 40 ஆண்டுகளாக இதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டமை. இவற்றின் காரணமாக ஈரான் இறுதி வெற்றியை பெறும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான போரின் ஒரு கட்டமாக அமெரிக்காவின் தரைப்படைகளை டொனால்ட் ட்ரம்ப் அனுப்புவார் என்பது தொடர்பாகவும் ஜியாங் குறிப்பிட்டிருந்தார். அப்படி அனுப்பினால் அவர்களை எதிர்கொள்வதற்காக ஈரானிய படைகள் காத்திருக்கின்றன என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்கனவே பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தமை உங்களுக்கு நினைவிருக்கும். US invasion in your country. No, we are waiting for them. பார்ப்போம் பேராசிரியர் ஜியாங்கின் மூன்றாவது எதிர்வு குரலும் வெற்றி பெறுமா என்பதை.